ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்று 553 554 அகவல் வரிகள். பகுதிவான் வெளியில் படர்ந்தமா பூத அகல்வெளி வகுத்த அருட்பெரும் ஜோதி. உரை விளக்கம். நாம் காண்கின்ற அகன்ற வான்வெளி தோற்றம் ஓர் எல்லையில் அடங்கியுள்ளதே போன்றுதான் தோன்றுகிறது. உண்மையில் நமக்கு புலனாகி கொண்டுள்ளது மிகச்சிறிய பகுதி வான்வெளியே ஆகும். இந்த பகுதி வெளியிலே தோன்றி படர்ந்துள்ள ஐம்பூதங்களும் நமது பிரபஞ்சத்தில் நாமே நம் நில உலகே நடுவிருப்பதாகவும் மற்ற ஞாயிறும் கோட்களும் நாட்களும் நம்மை சூழ்ந்துள்ள வாழ்ந்து சுற்றி கொண்டிருப்பனவாயும் தோன்றுகின்றன. உண்மையில் நம் பகுதி பிரபஞ்சத்திற்கு ஞாயிறே நடுநாயகமாக உள்ளது. இதன் ஒளியும் ஆக்கம் கொண்டு விளங்கும் பூமியும் பிற கோட்களும் சூரியனையே சுற்றியே வந்து கொண்டிருக்கின்றது. நில உலகிலிருந்து வானை பார்க்க நமக்கு ஞாயிறும் திங்களும் செவ்வாயும் புதனும் வியாழனும் வெள்ளியும் சனியும் வான விதானத்தில் குறிப்பிட்ட ராசிகள் இருப்பனவாய் தோன்றுகின்றன. வானின்று உதித்த மன்னாதி ஐம்பூதங்களும் நம் பகுதி வான்வெளியில் புதன் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி என்னும் வரிசையில் உள்ளது. இவ்வரிசை முறையில்தான் சூரியன் உள்ள சிங்கராசி முதல் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் வரையும் வளமாக அமைந்தும், சந்திரன் இருக்கும் கடகம் முதல் மிதனம் ரிஷபம் மேஷம் மீனம் கும்பம் வரையும் இடமாக அமைந்தும் ஐங்கோட்களின் ஆட்சி நடக்கின்றதாம். இந்த அகண்டாண்ட நிலையில் போன்றே நம பிண்ட தேகத்திலும் மண் முதலாம் ஐங்கோட்குரிய பகுதிகள் நமசிவாய என்னும் தூள பஞ்சாக்கர வடிவில் பொருந்தியுள்ளனவாம். இவ்வுடல் நடுவாம் சிகர ஜோதி நிலை இதயத்திலிருந்து தலை நடுவுற்று சிவானுவ சித்தி பெற்றிருத்தல் முன்னோர் குறிக்கோள். இப்போது நம் வழியில் நம் கடவுள் ஜோதியாகவே உள்ளிருந்து விளங்குவதாக அறிகிறோம். அறிந்து அகமிருந்தே அனோகமாக வாழ்வதுதான் உய்வு நெறியாகும். அகல்வெளி எங்கும் நிரம்பியுள்ள பெரும் பூத பொருள்களால் உண்டான ஐம்பூத கோட்பாடுகள் ஆகி இவ்வுலகில் தோற்றுகின்ற மக்கள் வடிவிலும் அவ்வைம்பூத தத்துவம் நிரம்பியுள்ளன. இவ்வண்ட பிண்ட ரகசியங்களை ஓர்ந்து சோதிட பலன் காண்பதற்கன்று இவற்றை கொண்டு அகத்தே அருட்ஜோதி கண்டு அழியாத வாழ்வு பெரும்பயன் பெறருக்குத்தான் ஆண்டவர் யாவையும் இசைத்துள்ளார் என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.